மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஈவினிங் வேலை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈவினிங்னால் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்கோட சேர்த்தாப்பில் நான் ஒர்க் பண்ணுறேன். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸு, ரசம், எக்கு கிரேவி, காலையில் தம்பிக்கு ஸ்கூலுக்கு செஞ்ச சாதம், தயிர் சாதம், காய் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி ஸ்கூல் விட்டு வரங்காட்டியும் வந்து தம்பிக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு ஹெல்த்தியாக லட்டு ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பாதாம், முந்திரி, அப்புறம் வந்துட்டு இப்போ தாமரை விதை இருக்கு இல்லைங்களா, அந்த பொரி. அப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். அப்புறம் பொரிக்கடலை அந்த கடலை. அப்புறம் வந்துட்டு இது சியா சீடு. அப்புறம் வந்துட்டு பம்கின் சீடு, பூசணி விதை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கலாம். அடுத்து ஆளி விதையும் சேர்த்துருக்குறேன். ஆளி விதை. இந்த லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஹெல்த்தியான லட்டு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வறுத்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்வீட் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பேரிச்சம்பழத்தை மட்டும்தான் நான் பிடிக்க போகிறேன். லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து நம்ம பேரிச்சம்பழத்தையும் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஹீட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும். அந்த மெல்ட்டான இதில் பக்குவத்துலேயே நம்ம எடுத்து மாவோடு சேர்த்து நம்ம உருண்டை பண்ணோம்னா பக்குவம் கரெக்டாக இருக்கும். உருண்டை செய்கிறதுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன பருப்பு எந்த பக்குவத்தில் உடைக்கணுமோ அந்த பக்குவத்தில் உடச்சிக்கலாம். ஒன்று தெரியாக இருக்கலாம், ஒன்று நைஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நான் ஒன் பை ஒன்னாக போட்டு உடச்சி எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த்தியான லட்டு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட என்னென்ன லட்டு கிடைக்கும்னா கம்பு லட்டு, ராகி லட்டு, அப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை லட்டு, எள்ளு லட்டு, இந்த மாதிரி நியூட்ரிஷன் நட்ஸ் லட்டு, அந்த மாதிரி எல்லா வகையான லட்டுகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். இந்த விதையை மட்டும் நான் முழுசாக போட்டுக்கிட்டேன். மற்றது எல்லாத்தையும் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். இது வந்து அங்கங்கே சாப்பிட்றப்ப பசங்களுக்கு வாயில் படுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி அடுத்து வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த பிளாக் சைடும் சியா சைடும் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா எள்ளு மணத்தில் இருக்குது. இது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாத்தையும் உடச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேரிச்சம்பழத்தையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு அந்த உருட்டுற பக்குவம் கரெக்டாக வந்துடும். இதில் நெய், சர்க்கரை, பாகு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. வெறும் பேரிச்சம்பழம் மட்டும்தான் போட்டு உருண்டை பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக உருண்டை வந்துருச்சு. அழகாக தயாராகிடுச்சு. செய்கிறப்பயே தம்பி 2-3 சாப்பிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குமா. ஸ்வீட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது வந்து ரொம்ப அதிகமாக உள்ள கம்மியாகவும் உள்ள மீடியமாக நல்லா இருக்குன்னாரு. இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு தம்பிக்கு ஒரு உருண்டையும் கண்டிப்பாக ஒரு பழமும் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு தம்பிக்கு லெமன் ரைஸும், மோர், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன்.